ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 முட்டை இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பராக ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1/4 கப் மைதா சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கடல மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே போடலை. ஸோ காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவில் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. இதுக்கு வாசத்துக்காக பெருங்காயம், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா உப்பு மிளகாய் பொடி எல்லாம் இதில் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். தண்ணி நிறைய விட்டுற வேணாம், ஏன்னா அப்போதான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துட்டோம்னா கூட ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிட்டுருக்கும். ஸோ ஓரளவுக்கு இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. நம்ம ஈவினிங் டைமில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதத்தில் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கப்போம். இப்போ 2 முட்டையை அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். இது போல் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவை லைட்டாக தண்ணி தொட்டுட்டு கையில் இது போல் பால் மாதிரி உருட்டி நம்ம தட்டிடுவோம். நம்ம தண்ணி தொட்டுட்டோம்னா கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். இது போல் நம்ம தட்டி எடுத்துட்டு நம்ம வேக வச்ச முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது போல் கவுத்தி வச்சுருவோம். கவுத்தி வச்சு அதை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லா ஒட்டிக்கும். இது போல் ஒட்டி எடுத்துட்டு நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பொரித்து எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான வேலை, பார்க்கறதுக்குமே வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுருங்க. இது போல் 1 சைட் போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இல்லைன்னா நடுவில் அந்த நம்ம முட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கருகருன்னு வர்ற வரையும் பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.